எல்லோரையும் அரவணைக்கும் ராணி மங்கம்மாவை பேரன் விஜயரங்க சொக்கநாதன் சந்தேக கண்ணால் பார்த்தான். 1706 அவன் பட்டம் ஏறும் வயதை அடைந்து விட்டான். செங்கோல் ஏந்தும் வயது வந்த பின்னும் ஏன் அரியணை தரவில்லை என்று பாட்டி ராணியிடம் கேட்டான். நாயக்கர் பூமி பல போர்களால் சலித்து போயிருந்தது. அதனால் விஜயரங்கன் அரசு வேலைகளில் அதிகம் ஈடுபட்டு அனுபவங்களை பெற்ற பின்னால் முழுமையாக மன்னராகலாம் என்றார் ராணி. இதையே தளவாய் அச்சையாவும் சரி என்றார். அரசிக்கும் அச்சையாவுக்கும் உள்ள பழக்கத்தை, ஆத்மார்த்த நட்பை விஷமிகள் தவறாக சித்தரித்து பரப்பிவிட்டனர். கோட்டையில் உள்ள பல இராணுவ அதிகாரிகளும் விஜயரங்கன் பக்கம் நின்றனர். அவன் ஆலயத்தில் முடிசூட்டி கொண்டான். இது என்ன விளையாட்டு? அரசனாக இருப்பது எவ்வளவு சிரமம் தெரியுமா என்று ராணியிடம், அதனால்தான் அந்த சிரமத்தை எவ்வளவு நாள் தான் நீங்களே படுவது என்று உங்களை விடுவித்து விட்டேன் என்றான் விஜயரங்கன். மறுநாள் காலை மங்கம்மாள் எழுந்தபொழுது அவள் அறை வெளியே பூட்டப்பட்டிருந்தது தெரிந்தது. அவள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாள். அவளை யாரும் பார்க்க முடியாது. பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. விதவிதமான உணவு வகைகள் கண்ணுக்கு தெரியும்படி வைக்கப்பட்டன. ஆனால் கைகளுக்கு வராது. அதனால் ராணி சாப்பிட முடியாது. அதிகாரம் தன் கண் முன்னால் இருந்தும் அதை தொடவிடாத பாட்டிக்கு பேரன் தந்த பரிசுதான் இந்த முழு பட்டினி. அதிகாரம் கண்ணை மறைக்கும் என்பார்கள். ஆனால் விஜயரங்கன் விஷயத்தில் அதிகாரம் கண்ணையே புடுங்கிவிட்டது. 40 நாட்கள் தனிமை சிறையில் உணவு இல்லாமல் மெலிந்து கிடந்தார் மங்கம்மாள். 18 வருடங்கள் நாயக்கர் ஆட்சியை நிலைக்க வைத்த பெருமாட்டி உணர்வு கூட இல்லாமல் மயங்கி கிடந்தார். முத்தம்மாள் தன் கையில் கொடுத்துவிட்டு போன சிசுதான் வளர்ந்து இன்று தன்னை சிறைப்பிடித்துள்ளதை அந்த பாட்டியின் மனம் நம்ப மறுத்தது. ஆனாலும் ராணி மங்கம்மாள் வாழ்க்கை மிகவும் கோரமான முறையில் முடிந்தது. ராணியின் ஆவி பிரிந்தது. ஆனாலும் இந்த சோக முடிவை சிலர் ஏற்பதில்லை. இதற்கு ஆதாரம் இல்லை. இது ஒரு நம்பிக்கை மட்டுமே என்பது அவர்கள் வாதம். எல்லா விஷயங்களையும் விரிவாக பதிந்துள்ள இயேசு சபை ஊழியர்கள் இது உண்மை என்றால் எழுதியிருக்க மாட்டார்களா என்பது அவர்கள் கேள்வி. எது எப்படியானாலும் மங்கம்மாவின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை. வரலாறு என்பது வெறும் டேட்டா அல்ல, ஆண்டுகளின் அணிவரிசையும் அல்ல. மாறாக அது ஒரு பாடம். நேற்றைய மனிதன் இன்றுள்ளவனுக்கு வாழ்ந்து நடத்திய பாடம். அதுவும் பிராக்டிகல் வகுப்பு. அது அளவுக்கு அதிகமான பாசம்தான் அதிகார வயதை எட்டிய பின்னும் விஜயரங்கனை அரசனாக பார்க்காமல் பேரனாகவே ராணியை உணர வைத்தது. இதுதான் தவறின் ஆரம்பம். அவரவர் வாழ்க்கையை அவர்களே தான் வாழ வேண்டும். நாம் இல்லைனாலும் ஒன்றும் நடக்காது என்கிற புரிதல் எவ்வளவு பிழையானது என்பதை இப்பொழுது வந்துள்ள சமுத்திரகனியின் வினோதிய சித்தம் படம் மட்டுமல்ல, மங்கம்மாவின் சரித்திரமும் உணர வைக்கிறது. தான் விரும்பிய பொழுது அதிகாரத்தை தராத அப்பாவின் மீது கோபமாகாமல்